போகும்போது கரெக்டாக போலீஸ் பேரிகேட்ஸ் ரிமூவ் பண்ணப்படுது. சரியாக இவர்கள் செல்லும் நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுகிறது. அந்த சிசிடிவி கரெக்டாக அந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் சிசிடிவிகள் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். இன்ஸ்பைட் ஆஃப் an எக்ஸ்க்ளூசிவ் பர்சன் மெயின்டைனிங் தட் சிசிடிவி கேமராஸ் அண்ட் அந்த மெயின்டைன் பண்ண அந்த சிசிடிவி கேமராமேன் அந்த சிசிடிவிக்கு பொறுப்பான திரு தினேஷ் என்பவர் 3-4 மாதங்களில் தற்கொலை செய்து கொள்கிறார். சம்பவம் நடந்த 2-3 மாதம் 4வது மாதம் அவர் தற்கொலை செய்து போயிடறான். அங்கிருந்து திருப்பி அவன் போனதா அங்கே போய் வேலை செஞ்சதா தெரியல. 4வது மாதம் தற்கொலை செய்து கொள்கிறார். நீங்கள் இப்போ கேட்டீங்கல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்புன்னு. ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநரான கனகராஜால், காவல்துறையோட வேர்ஷன் படியே பார்த்தீங்கன்னா திரு கனகராஜ் அவர்கள் தான் இதோட மாஸ்டர் மைண்ட். கனகராஜ் அவர்களால் ஒரு முன்னாள் ஓட்டுநர், ஜெயலலிதாவே வேலையை விட்டு தூக்கிடுச்சு, திருப்பி எடப்பாடியில் போய் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த கனகராஜால் இந்த டெடிகேட்டட் பவர் சப்ளையை கட் பண்ண முடியுமா? போலீஸ் பேரிகேட்ஸை ரிமூவ் பண்ண முடியுமா? சிசிடிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கனகராஜுக்கு மேலே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒருத்தர், யாரோ ஒருவரின் உத்தரவின் பேரில் தான் இத்தனையும் நடந்திருக்கிறது. இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கான தேவை கனகராஜை ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்ன்றது தான் இதில் கேள்வி. ஏனென்றால் அவர் தான் அப்போது முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் சம்பவம் முடிஞ்ச உடனே வேக வேகமாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு 5 வாட்ச் ஒரு பொம்மை எடுத்துகிட்டு போனாங்க, எல்லாரையும் பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வேக வேகமாக இவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். இதனால் தான் இவர் மீது